என் தங்கப்பிள்ளையே, வியாழக்கிழமை இரவில் காரணமில்லாமல் உன் கண்ணில் நான் படமாட்டேன். என் பிள்ளை, நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள நீயும் ஆவலோடு தான் என்னை தேடி வருவாய். ஏனென்றால் வியாழக்கிழமை இரவில் தாயானவள் ஒரு விஷயத்தை சொல்கிறாள் என்றால் அது நிச்சயமாக வெள்ளிக்கிழமையில் நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு மாற்றத்தை பற்றியதாகத்தான் இருக்கும். வெள்ளிக்கிழமையில் நம்மை தேடி வரும் ஒரு விஷயத்தை பற்றியதாகத்தான் இருக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னோடு நடந்து நான் எப்பொழுதும் உன்னை வழிநடத்தி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உன் பாதையில் நான் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நேரம் முழுக்க இனி எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து நான் எல்லா விஷயங்களையும் சரியாக வழி நடத்துகிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. என்ன தேவை இருந்தாலும் சரி, இந்த தாயின் அன்பும் அருளும் உனக்கு கிடைக்கும் பொழுது அவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள நீ முடிவு செய்து விட்டாய். உன்னுடைய இந்த முடிவிற்கு செவிசாய்த்துதான் உன் தாய் எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கிறேன். இந்த முடிவுக்கு கை கொடுக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். என்ன நடந்தாலும் அம்மாவினுடைய அன்பும் அருளும் போதும் என்று நினைக்கின்ற என் பிள்ளைக்கு என்றும் நான் கை கொடுக்காமல் செல்ல முடியுமா? என் பிள்ளைக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்காமல் செல்ல முடியுமா? என் குழந்தைக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை எல்லாமும் பார்த்து பார்த்து கொடுக்கின்ற இந்த வராகி நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி விடுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருந்து செய்ய நினைக்கும் எல்லா நல்ல காரியங்களும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அடுத்தது நடக்கப் போவதை உனக்கு சொல்ல வேண்டிய நேரம் இது. இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் உனக்கு சரியாக தெரியப்படுத்த வேண்டிய நேரம் இது என்பதனையும் நீ மறக்காதே. தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒரு விஷயத்தை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைய விடியல் வெள்ளிக்கிழமையின் விடியல் என்பதனால் மட்டுமல்ல என் குழந்தையே, நாளைய பொழுது ஆடி மாதத்தினுடைய 1ஆம் தேதி, ஆடி மாதத்தினுடைய தொடக்க நாள், மங்கள வெள்ளிக்கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற பல விஷயங்களும் உன்னை தேடி தொடர வேண்டிய நேரம். தெய்வத்தினுடைய அருளால் நீ கேட்டது ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம். உன்னோடு என்ன இருக்கிறது என்பதனை எல்லாமும் யோசித்து நீ எதையும் கைவிடுவதற்கு பதிலாக உனக்காக நடத்தப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை என்பாலே தெய்வத்தினுடைய அருளோடு உன் வாழ்க்கையில் நடக்கும் பல நல்ல விஷயங்களை நீ கண்கூடாக காணப்போகின்ற நேரம் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு நாளில், நாளைய தினம், ஒரு ஆணினுடைய உதவியால் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் உன் வாழ்க்கையில் உன்னை பற்றிய ஒரு நம்பிக்கை உனக்கே கிடைக்கப் போகிறது. உனக்காக இவர் கை கொடுக்கப் போகிறார். என் பிள்ளையே, இந்த நல்ல நாளில் உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கும் என்றால் அதை நாம் நிச்சயமாக ஒருபோதும் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாதல்லவா? என் குழந்தையே, உன்னை விட்டு விலகியவர்களை நினைத்து நீ கவலைப்பட்டதே கிடையாது. அது எனக்கு நன்றாக தெரியும். உன்னை யார் உண்மையாக நேசித்தார்கள் என்று நீ நம்பியதைத்தான் நினைத்து வருத்தப்படுகிறாய். ஒருவரை நீ நம்பியதனால் வருத்தப்படுகிறாயே தவிர அவர்கள் உன்னை விட்டு சென்றதற்காக நீ வருத்தப்பட்டதே கிடையாது. என் பிள்ளை யாரையும் வெறுத்தது கிடையாது. என் பிள்ளை தன்னை காயப்படுத்தியவர்களுக்கு நிச்சயமாக மீண்டும் பழைய அன்பை கொடுக்க முடியாமல் தான் வருத்தப்படுகிறது. உண்மைதானே? உன்னுடைய மௌனத்தை பலவீனம் என்று மற்றவர்கள் நினைக்கலாம். பேச வேண்டிய இடத்தில் கூட விலகிச் செல்லும் அளவிற்கு என் பிள்ளை வாழ்க்கையில் காயப்பட்டிருக்கிறாய். உன் தாய்க்கு தெரியும். மற்றவர்களுக்கு தெரிந்தால் என்ன, தெரியவில்லை என்றால் என்ன? எத்தனை பேர் உன்னை வெறுத்தாலும் சரி, உண்மையாக நேசித்த உன்னுடைய மனது நிச்சயமாக உன்னை புரிந்து கொண்டால் போதும்.
உன்னை நீ புரிந்து கொண்டால் போதும். வேறு யாரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் உனக்கில்லை. வேறு யாரிடமும் அந்த புரிதலை நீ எதிர்பார்க்கவும் தேவையில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தைக்கு இந்த தெய்வம் சொல்லிவிட்ட காரியங்கள் எல்லாமும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி எதையுமே அவ்வளவு சுலபமாக உனக்கு சொல்லிவிடுவதில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு எளிதாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி விடுவதில்லை. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நான் முறையாகவும் முழுமையாகவும் உனக்கு சொல்லிவிடுகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையில் நீ கற்றுக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு கைமேல் பலன் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்காகவே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் வேளை இனி உனக்கு எல்லா விஷயங்களிலும் முழுமையான ஒன்றை சரியாக உன்னை உணர வைக்கும். உன்னுடைய எதிர்காலம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு சரியாக தெரிய வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் எதையும் உணர்ந்து புரிந்து என் பிள்ளை, நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டி விடுவாய் என்பதுதான் உண்மை. முடியாது என்று நினைக்கின்ற விஷயங்கள் கூட உனக்கு கைமேல் பலன் கொடுக்கும். என் குழந்தையே, நீ நினைக்கலாம், நமக்கு பிடித்தவர்களிடம் தானே நாம் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறோம், அப்படி இருந்தும் கூட அந்த எதிர்பார்ப்பு ஏன் பொய்யாகிறது என்று நீ யோசிக்கலாம். என் குழந்தையே, உண்மையை உணர வேண்டும். பிடித்தவர்களிடம்தான் ஏமாற்றமும் அதிகமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு பிடித்தவர்களிடம் இருந்துதான் கஷ்டங்களும் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் உணர்ந்து நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு வேண்டியது எல்லாமும் தெளிவாகவே நடக்கட்டும். உன்னோடு இந்த வராகி துணை இருக்கும் பொழுது அத்தனை விஷயங்களிலும் நிச்சயமாக உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி நினைத்தால் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் அடுத்தடுத்த நிலையில் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அடுத்தடுத்த நிலையில் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மாற்றங்களோடு எல்லாமும் தெளிவாக நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நாளைய பொழுது நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான முறையில் எதையும் எதிர்கொண்டு நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் என்ன எதிர்பார்க்கிறேன் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்கிறாயா? ஏறக்குறைய என் பிள்ளை, நான் நினைத்தது போல என்னுடைய வழிக்கு நீ வரத் தொடங்கி விட்டாய் என்பதுதான் உண்மை. அம்மா சொல்வது போல என் பிள்ளை பல விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என்பதுதான் உண்மை. நீ நினைத்தால் எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் மாற்றிவிட முடியும் என்ற ஒரு நிலைக்கு நீ வந்து விட்டாய் அல்லவா? நீ நினைத்தால் இங்கு எதுவும் மாறும் என்ற ஒரு பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாய் அல்லவா? அது போதும். இனி உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. நீ நினைத்தால் எதையும் மாற்றிவிட முடியும் என்பதனை நீ நம்பு. உனக்கான தேவைகளும் இந்த சூழ்நிலைகளும் இனி உனக்கே என்று ஒவ்வொன்றையும் சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கே என்று ஒவ்வொன்றையும் நடத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்ல நேரத்தை இந்த தெய்வம் உனக்கு கொடுக்கிறது என்று பலமுறை நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன் அல்லவா? அதுபோல இந்த வாழ்க்கையிலும் நான் உன்னோடு நின்று உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நாம் யோசிக்கின்ற விஷயங்களை எப்பொழுதும் நாம் பின்வாங்கக்கூடாது. ஒவ்வொன்றையும் உறுதியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும்
நல்ல புரிதலோடு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்தையும் நாம் எப்பொழுதும் நமக்கானதாக மாற்றிவிட நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எல்லாமுமாக உனக்கு நான் இருப்பது இனி நிச்சயமாக இந்த சூழ்நிலைகள் உனக்கு புரிய வைக்கும். எந்த காலமும் இந்த தாயை மீறி உனக்கு எதுவும் நடந்து விடாது என்பது நிச்சயமாக உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக புரிய வைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளை, இனி ஒருபோதும் நீ கலங்க வேண்டாம். ஒருபோதும் என் பிள்ளை நீ வருந்தவும் வேண்டாம். என் குழந்தையே, எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் பல உனக்கு சரியாக நடக்க வேண்டும். சரியாக என் குழந்தை நீ எல்லாவற்றையும் முன்னிறுத்த வேண்டும். நாளைய பொழுது உனக்கான பொழுது என்பதனை நான் அடித்துச் சொல்கின்றேன். நாளைய பொழுது உனக்கான நம்பிக்கைக்குரிய பொழுது என்பதில் நான் உறுதியாக உன்னிடத்தில் பேச நினைக்கிறேன். என் குழந்தையே, இனி என்ன நடந்தாலும் சரி, நீ எதையுமே நினைத்து இனி வருத்தம் கொள்ளாதே. நீ கற்றுக்கொள்வாய் என் பிள்ளை. சில சமயங்களில் அதிகமாக கத்துவாய், அதிகமாக கோபப்படுவாய், சண்டை போடுவாய், அதிகமாக மற்றவர்களை வெறுப்பேற்றுவாய், என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவாய். ஆனால் மீண்டும் அந்த உறவிடம்தான் நீ செல்வாய். இதற்கெல்லாம் காரணம் அதிகமான அன்பு கூட சில சமயங்களில் இதுபோன்று நம்மை செய்ய வைத்துவிடும். அதிகமான அன்பு கூட சில சமயங்களில் இதுபோல நம்மை நிலைகுலையச் செய்துவிடும். நம்ப வைத்து போனவர்கள் நிச்சயமாக நீதான் என் உலகம் என்று வார்த்தைகளால் சொல்லி இருப்பார்கள். நம்பிக்கை கொடுத்து அன்பு காட்டி அவர்களை முழுதாக நம்ப வைத்திருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் எதுவும் நடக்காதது போல அவர்களினுடைய மனதை உடைத்துவிட்டு இன்னொருவரை தேடி சென்று விடுவார்கள். எப்பொழுதும் இதுபோன்ற அன்பு மாறிக்கொண்டே இருக்கலாம். அன்பான சூழ்நிலைகளும் மாறிக்கொண்டே இருக்கலாம். இந்த மனிதர்களும் நேரத்திற்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னை மாற்றிக்கொள்ளாத ஒருவரை பற்றித்தான் நான் உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன். எந்த நிலையிலும் தன்னை மாற்றிக்கொள்ளாத ஒருவரை நீ நிச்சயமாக யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைய வெள்ளிக்கிழமையில் இவர் உனக்காக வருகிறார். வெள்ளிக்கிழமை அம்மன் தெய்வம் வரக்கூடிய நேரம். எதற்காக ஒரு ஆண் வருகிறார் என்பதனை நிச்சயமாக உனக்குள் குழப்பத்தை கொடுக்கும் அல்லவா? இவை ஒவ்வொன்றையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். இவை ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் விஷயங்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்திலிருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் இது வழிநடத்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, நான் இருக்கும் இந்த நேரம், இந்த வராகி சொல்ல சொல்ல உன் மனதில் தைரியம் பிறக்கிறது என்றால் நீ தெய்வத்தை முழுமையாக உணர்ந்ததும் தெய்வத்தினுடைய அன்பில் இந்த வாழ்க்கையை வாழ நினைப்பதும் உறுதியாகிவிட்டது என்பதுதானே அர்த்தம். இதுவரையிலும் உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்றும் ஏதுவென்றும் கவனமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என்னவாகிவிட்டது என்று நாம் யோசிக்கும் நேரம், ஒரு நொடியில் தெய்வத்தினுடைய அன்பினால் நம் வாழ்க்கையில் எல்லாமும் மாறும் அல்லவா? அப்படி ஒரு மாற்றம்தான் உன் வாழ்க்கையில் நடக்க காத்திருக்கிறது. அப்படி ஒரு விஷயம்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கென நடக்க காத்து கொண்டிருக்கிறது. நாளைய ஆடி மாதத்தினுடைய 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் சதுர்த்தி நாளாக உனக்கு கிடைத்திருக்கிறதல்லவா? சதுர்த்தி திதி நாளைய தினம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்தும்.
என்பதனை மறக்காதே. விநாயக பெருமானினுடைய அருளோடு உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல ஆச்சரியங்கள் நிறைந்த விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு எப்பொழுதும் நான் துணை வரும் இந்த நேரங்கள் முழுக்க இனி உனக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னோடு நின்று நான் உனக்கு சொல்வதில் எல்லாமும் இனி தெளிவான பல விஷயங்களும் உனக்கு நடக்கும். என் பிள்ளையே, தெய்வத்தினுடைய அருளாசிகளும் தெய்வத்தினுடைய நம்பிக்கையும் நாளை மங்கள வெள்ளிக்கிழமையில் உனக்கான சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்கும் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை நீ எதையுமே தொலைக்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன் முன்னாலேயே உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக உணர்த்தும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமானாலும் சரி, வராகி சொல்வது போல நாளை உன் வாழ்க்கையில் நடக்கும் தெய்வத்தினுடைய நம்பிக்கையும் அன்பும் உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உருவாக்கும். உனக்கு கிடைத்திட்ட பேரதிர்ஷ்ட நாள் எக்காரணத்தை கொண்டும் நாளைய தினம் என் பிள்ளை நீ உனக்கு நடக்கும் தெய்வத்தினுடைய அன்பை மட்டும் பெறாமல் சென்று விடாதே. என் குழந்தையே, வாழ்க்கையில் நாம் கடந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு சரியான ஒன்றை தெளிவாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெளிவான ஒன்றை இந்த வாழ்க்கையில் உனக்கென உருவாக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நின்று நான் பேசுவது ஒவ்வொன்றும் இனி உனக்குரிய மனநிலையை சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய மனநிலையில் பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று உருவாகும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதையே உருவாக்கும் இந்த விஷயங்கள், நல்லதையே சொல்லிவிடும் இந்த காலங்கள் என்று இவை எல்லாவற்றையும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் உணர்ந்து நீ வாழ வேண்டும். எந்த நாளிலும் என் பிள்ளையினுடைய விருப்பங்கள் எல்லாமும் சரியாக உனக்கு நடத்திப்படும் என்பதனையும் மறக்காதே. என் குழந்தையே, நல்லது வேண்டி இந்த வராகி உனக்கு நான் சொல்லும் இந்த நேரம் முழுக்க இனி அத்தனையையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ நிச்சயமாக உணர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, சரியென்று நாம் யோசிக்கும் விஷயங்கள், சரியென்று என் பிள்ளை விரும்பும் விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் இனி உனக்கு நல்லதாகவே நடத்தப்படும் என்பதனை நீ புரிந்து கொள். ஒவ்வொரு இரவையும் நல்லபடியாக கடந்து நல்ல விடியலை எதிர்நோக்கும் என் பிள்ளைக்கு நாளை விடியல் அப்படிப்பட்ட ஒரு விடியலாக நிச்சயமாக இருக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனையும் மறந்து விடாதே. நன்மைகளோடு இந்த வாழ்க்கை உனக்கு பல நல்ல விஷயங்களை சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. சரியான நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை பல சோதனைகளையும் வேதனைகளையும் களைந்து உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளும் இந்த வாழ்க்கை இனி உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உன்னை மாற்றும் என்பதனை தெரிந்து கொள். நாளைய பொழுது உனக்கான பொழுதாக மாறவும், இந்த தெய்வம் உன்னை தேடி வந்து தருகின்ற நல்ல பொழுதாக மாறவும், நீ இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் உணர்ந்து கொள்ளும் நேரமாக மாறவும், என் பிள்ளைக்கு என்றும் என்றென்றும் நான் கை கொடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். வெற்றியோடு உன்னை நான் உருவாக்குவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால்
எல்லா வெற்றியிலும் உன்னை நீ நிச்சயமாக தேடி பெற்று கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை தொடரும் எல்லாமும் உனக்கு வாழ்க்கையின் சோதனைகளையும் இந்த தேவைகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்த காலத்திலும் உன் வாழ்க்கையில் நடக்கும் இது போன்ற சந்தர்ப்பங்களை நழுவ விட்டு விடாதே. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தெய்வத்தினுடைய அன்பை பெற்றுக்கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.